எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது வந்து குச்சிக்கிழங்கு இல்லை மரவள்ளி கிழங்கு இல்லைன்னா வந்து டேப்பியாக்கோ அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து 10 மாதத்து கிராப்புங்க. இது கிழங்குங்க ஆக்சுவலாக. ஸோ மண்ணுக்கடியில். ஸோ இந்த ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து ரிச்சஸ் அண்ட் ஃபரோ உங்களுக்கு வந்து பாத்தி கட்டி பண்ணியிருக்கிறாங்க. பாத்தி கட்டியில் என்ன சொல்கிறது, வரப்போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா தண்ணி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இப்போ தண்ணி இருக்குதுங்க. பவானி சாகரில் வந்து ஏப்ரல் 15 வரைக்கும் வருங்க. இல்லைன்னா கடைசியில் தண்ணி இருந்தால் கொஞ்சம் சேர்த்தி விடுவாங்கன்னு வச்சுங்களேன். சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் 2 மாதம் வந்து தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி இருக்காதுங்க. ஸோ இப்படி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக தண்ணி கட்டுறதுக்கு இருக்கும். ஸோ உசுறு பிடிச்சி வச்சுருக்கலான்னு வச்சுங்களேன். முடிஞ்சவளுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து உங்களுக்கு நல்லா கிராப் கொண்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மாதம் தண்ணி இல்லைனா கூட வந்து தாங்குங்க. கடைசி ஒரு 3 மாதம் 10 மாதத்து கிராப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 12 வரைக்கும் கொண்டு போயிடலாங்க ஆக்சுவலாக. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணிக்கு இல்லை அப்படின்னா வந்து அடி விட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி நல்லா தண்ணி கட்டி உரம் வச்சோம்னா திருப்பி வந்து பிக்கப் ஆயிருங்க ஆக்சுவலாக. ஸோ ஸ்பேஸிங் ப்ராப்ளம். ஸ்பேஸிங் வந்து ரொம்ப நம்ம மக்கள் வந்து அதிகபட்சமாக ஸ்பேஸிங் வந்து குறைச்சி வச்சுருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்கிங் பெஸ்ட் நிறையா இருக்குது. ஃபுல்லாக சக்கிங் பெஸ்ட் தாங்க எல்லா கிராப்லேயுமே. பாருங்க, இப்போ எதாவது அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சக்கிங் பெஸ்ட் இருக்குது. எல்லோ வெயின் மொசைக் எல்லா பக்கம் வந்து எல்லோ மொசைக் இருக்குங்க. எல்லோ வெயின் மொசைக் இருக்குது ஆக்சுவலாக. இதுதான் ப்ராப்ளங்க ஆக்சுவலாக. பட் நீங்கள் வந்து மினிமம் வந்து இப்போ டன் எவ்வளோ போகுதுன்னு தெரில. இப்போ 6000-7000 ரூபாய்க்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமாக உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து உங்களுக்கு இது ஒரு வருஷம் கிராப்புன்னு வச்சுங்களேன். ஸோ பெருசாக ஒன்றும் அந்த களை வெட்டுறதை தவிர்த்து வேறு எதுவுமே பெருசாக ஒன்றும் வேலை இல்லைங்க. அதுக்கப்புறம் உரம் வைக்கிறது தண்ணி வெட்டுறதெல்லாம் ஈஸி தானுங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி வந்துனாவே போதும், தண்ணி கட்டினாவே போதுங்க. ஸோ ஈஸியான கிராப்புங்க. களை வெட்டுறது தான் பிரச்சனை. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செடி சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கோன் இருக்குங்க இல்லைங்க, கோனை கமுத்தி அதுக்கப்புறம் வந்து களைக்கொல்லி அடிப்பாங்க. அப்படி அடித்தாங்களா இல்லைன்னு தெரில. இது 2வது களை வெட்டுன்னு நினைக்கிறேங்க. ஸோ எல்லோ வெயின் மொசைக் நிறைய இருக்குதுங்க. அது கூட வந்து உங்களுக்கு சக்கிங் பெஸ்ட் நிறையா இருக்குது. ஏக்கருக்கு 15-20 டன் எடுத்தால் நல்லதுங்க. 15 டன் மினிமம் 15 டன் வந்தால் தான் உங்களுக்கு லாபங்க. ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக கிராப்புங்க இது. மற்றபடி உங்களுக்கு 5 டன் வந்துனாங்க பார்த்துங்களேன். ஒரு 90,000 ஒரு 30,000 செலவு போச்சுன்னா கூட ஒரு 50,000 ஏக்கருக்கு நிற்குங்க. அவ்வளோதான் மேக்ஸிமம். ஸோ நீங்கள் 15,000 போனதெல்லாம் இருக்குங்க. டன்னஸ் எல்லாம் வந்து 10,000 15,000 மேலே 15,000 மேலே போனதெல்லாம் இருக்குது. அப்போலாம் உங்களுக்கு நல்ல லாபம் இருந்தது. இது என்ன மார்க்கெட் எப்படி வந்து இதாக ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு நமக்கு தெரியுது இல்லைங்க. ஜபர்சி பண்ணுறாங்க, அதுக்கு ஸ்டார்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ஆத்தூர் சைடு, பவானி சைடு வந்து இதுக்கு மில்லு நிறையா இருக்குதுங்க. நோ ஐடியா ஆக்சுவலாக. இது எப்படி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரியும். திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து டக்குனு வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே போகுங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா 5,000 வந்து நிற்கும். ஸோ பட் இது லாபகரமான ஒரு கிராப்புங்க ஆக்சுவலாக. இன்னும் லாபகரமான ஒரு சாகுபடி தானுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளோ கம்மியாக போட்டாலுமே வந்து நட்டப்படுறதுக்கான எந்த சாத்தியமும் இல்லைங்க. ஏன்னா லாபம் குறையும். களை தான் இதில் மிக இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க. மற்றபடி எதுவுமே இல்லைங்க. இப்போ 2 வாரத்துக்கு ஒரு தண்ணி. இப்போ நீங்கள் வந்து செயற்கை உரம் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆர்கானிக்கெல்லாம் பண்ண தேவையில்லை. அப்படியே போயிட்டுருக்குங்க. ஸோ இதில் இன்டர்கிராப் நிறைய பண்ணியிருக்கலாங்க. இன்டர்கிராப் என்ன பண்ணியிருக்கலாம்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் வைக்கலாங்க. நேரம் இருக்க ஒரு ஷார்ட் டியூரேஷன் வந்து சின்ன ஒரு கிராப் வச்சுருக்கலாம். ஏதாச்சும் காய்கறி கூட வைக்கலாங்க, ஓரத்தில் வைக்கலாம். இது வைக்கல. ஸோ அதெல்லாம் வந்து அடிஷ்னல் இன்கம் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து கீரை கூட போட்டுருக்கலாங்க. நிறையா இருக்குது ஆக்சுவலாக. இதில் வந்து ஸ்பேஸிங் வந்து நிறையா இருக்கிறனால உங்களுக்கு வந்து நிறைய இன்டர்கிராப் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்கிராப் பண்ணுற என்ன இப்போலாம் வந்து ஆளு தான் பிரச்சனைங்க. இன்டர்கிராப்பெல்லாம் பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லைங்க. இந்த ஆளுவா அதுக்கான கூலி ரொம்ப அதிகங்க. இப்போ பொம்பளைகளுக்கு 400 450 500 வரைக்கும் வந்துருச்சுங்க. ஆம்பளைகளுக்கு வந்து 750 1000 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து விவசாயத்தில் லாபம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ தட்ஸ் ஆல். இது குச்சி கிழங்கு இல்லைன்னா வந்து மரவள்ளி கிழங்கு இல்லைன்னா டேப்பிக்காவை பற்றிங்க. அவ்வளோதான். இது வந்து 10 11 12 மாதம் வரைக்கும் விட்றாங்க. ஸோ மினிமம் வந்து 15 டன் வந்தோன்னா லாபங்க. விலை பொறுத்து. ஓகேங்களா? கட்டப்படுறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவைப்படுது. இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 தடவை களை வெட்டணும். ஃபெர்டிலைசர் விலை அதிகமாகிடுச்சு. ஸோ லாபத்தோட அளவு குறையுதுங்க. ஸோ லாபத்தோட அளவு குறையுதுன்னா உங்களுக்கு இன்டர் கிராப் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். ஓகேங்களா? தேங்க்யூ.